ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாழைப்பூ கசக்குது, அதனால் நாங்கள் செய்யறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் இந்த வாழைப்பூ கசக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸையும் நாங்கள் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இடையில நான் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா வெங்காயங்க. இந்த வாழைப்பூ பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. கம்மியாக சேர்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. அதனால 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு, ஒரு பூண்டை அப்படியே நான் தோல் நீக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த வாழைப்பூ பொரியல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நான் இதில் நல்லா வதக்கி விட போகிறேன். பாருங்கள், நல்லா இந்த வெங்காயத்துக்கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதங்கி வரும்போது வாழைப்பூவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ நம்ம ஃபஸ்ட் இதில் சேர்த்தாச்சு. இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது உள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு மகரந்த தூள் மாதிரி இருக்கும்ல, அந்த நீளமாக ஒன்று கம்பி மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிங்க. அது இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கசப்படிக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் அதை எடுத்துருங்க. அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். முக்கியமான இன்னும் டிப்ஸ் அப்படிங்கிறத நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த வாழைப்பூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் முக்கியமாக க்ளீன் பண்ணும்போது அதை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நல்லா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு விட்டுறணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா. பச்சை மிளகாயை விட மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா தான் நல்லா கலர்ஃபுல்லாகவும் காரமாகவும் வரும். அதனால தான் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நிறையாவே தேங்காய் பூ போடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நிறையா தேங்காய் பூ போடணும். ஒரு 1/4 மூடிக்கு மேலேயாவது நீங்கள் தேங்காய் பூ போட வேண்டியது வரும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பூ சேர்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த தேங்காய் பூவோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த வாழைப்பூ ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால தான் இதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்படிங்கிறது. இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது கசக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் தண்ணியில் இந்த தயிர் இருக்கு இல்லையா, தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற கசப்பு எல்லாத்தையும் அந்த தயிர் எடுத்துரும். அதாவது அந்த புளிப்பு சுவை வந்துடும் இது கூட கொஞ்சம். அதனால சுத்தமாகவே அந்த கசப்பு தன்மையே இருக்காது. ஒரு 1 ஹவராவது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஊற வச்சுருங்க. இதோட கலரும் சேஞ்ச் ஆகாது, கசப்பு தன்மையும் இருக்காது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.